ரீசனிங் சம்மில் பாஸ்கல் தொடர் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாஸ்கல் தொடர் அப்படின்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 போடணும். அப்புறம் 2 சைடு, அதாவது ஸ்டார்டிங்லேயும் 1 இருக்கும், எண்டிங்லேயும் 1 இருக்கும். ரெண்டாவது தொடரில் பாருங்கள் 1 1. மூணாவது தொடர்லேயும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 போடணும், லாஸ்ட்லேயும் 1 போட்டு சென்டர் அந்த 1 கூட்டினா 2. அதே மாதிரி 4வது தொடர் 1 இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 2 கூட்டினா 3, 2 கூட்டினா 3. இப்படி இது வந்து போய்கிட்டே இருக்கும். இதில் நம்மளுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பாஸ்கல் தொடரோட 5வது தொடரின் கூட்டுத்தொகை என்ன, 5வது தொடரை விரித்து எழுதுக அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இது எப்படி 5வது தொடரின் கூட்டுத்தொகை அப்படின்னா, 5வது தொடர் வரை கண்டுபிடிச்சி அதை கூட்டியும் போடலாம். இல்லை இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதா பாருங்கள். பாஸ்கல் முக்கோணத்தின் 11வது வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை 2n-1. இது ஒரு ஃபார்முலா. நமக்கு எத்தனாவது வரிசை கேட்டிருக்காங்க? 11வது வரிசை. அப்போ 2n = 11 -1 210. 11ல் 1 போனால் 10. இப்போ 2 வந்து 10 டைம்ஸ் போட்டு பார்த்தா என்ன வரும்னா 1024. இதுதான் ஆன்சர். இது நம்ம வந்து எக்ஸாமில் ஒவ்வொன்றா போட்டு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதனால் இது வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி பண்ணி, இப்போ 11வது தொடருக்கு இப்படி வரும். 20வது தொடர்னா 20லேருந்து 1 கழிச்சா 2n-19 அப்படி போட்டு பார்த்தா ஈஸியாக இருக்கும். இது வந்து பாஸ்கல் தொடர். இப்போ ஃபிபொனாச்சி தொடர் பார்க்க. ஃபிபொனாச்சி தொடர் ஈஸி தான். ஃபஸ்ட்டு அது வந்து 1 போட்டுக்கிடும். அந்த 1 கூட்டினா 2, 1 கூட்டினா 3, 2 கூட்டினா என்ன வரும் 5, 3 5 கூட்டினா 8. இன்னும் போய்கிட்டே இருக்கும். 8 5 கூட்டினா 13, 13 8 கூட்டினா 21. இப்படி அது போய்கிட்டே இருக்குது. தான் என்னது ஃபிபொனாச்சி தொடர்.